வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை பெருமகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஒரு அருமையான சிந்தனை ஒன்று இருக்கிறது. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை நீ மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மனிதருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும். இதை யார் சொல்லியிருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நிறைய மாற்றங்களை சந்தித்து சலித்து போன கவியரசர் கண்ணதாசனுடைய வரிகள் இவை. யாருக்காகவும் முன்னை மாற்றிக்கொள்ளாது. அவர் அதில் ரொம்ப உறுதியாக இருந்தார். கவியரசர் கண்ணதாசன் யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கவே மாட்டார். அவருடைய இயல்பு, அவருடைய எழுத்து, அவருடைய பேச்சு இதில் உறுதியாக இருப்பார். அவர் கிருஷ்ணனையும் கொண்டாடினார், கிறிஸ்துவையும் கொண்டாடினார். இதுதான் அவருடைய இயல்பு. யாருக்காகவும் அவர் தன்னை மாற்றிக்கொண்டதே இல்லை. ஏன்னா அவர் சரியான வகையில், சரியான முறையில் எழுதுவதாக, பேசுவதாக உறுதியாக நம்பினார். இந்த உறுதியை நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். யாருக்காக நம்மை மாற்றிக்கொள்ள நாம் முன் வருகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மாற்றங்கள் மனதிலிருந்து தான் பிறக்க வேண்டும். நாம் மனம் உறுதியாக இருக்கும் பொழுது மாற்றமே தேவையில்லையே. குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமா? என்னுடைய மனம் அதை உறுதி செய்ய வேண்டும். போதை பழக்கத்திலிருந்து வெளிவர வேண்டுமா? என்னுடைய மனம் அதை உறுதி செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு இந்த பழக்கங்களே இல்லை என்றால் நான் ஏன் அதிலிருந்து மாற்றம் பெற வேண்டும்? மாற்றம் என்பது மாறாமல் தவறு செய்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காகத்தான். ஆனால் தெளிவான மனிதர்களுக்கு மாற்றமே தேவையில்லை. கண்ணதாசனின் வரிகள் நம்மை குத்தி பார்க்கும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்காகவும் நீ மாற வேண்டியிருக்கும். நான் மாற வேண்டுமா அல்லது என்னுடைய நிலையிலேயே நிலைத்திருக்க வேண்டுமா? சிந்திப்போம். கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள். ஏற்கனவே நாம் சொன்னது போலவே நிறைய கீரைகளை பற்றி நான் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நல்ல கீரை, எல்லோருக்கும் தெரிந்த கீரை, நம்முடைய கைகளிலேயே தினமும் கிடைக்கும் கீரை, முருங்கைக்கீரை. முருங்கை வைத்தவன் வெறுங்கையோடு தான் செல்வான் என்று ஒரு பழமொழியே இருக்கிறது. என்றால் அவங்க காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு போக மாட்டாங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை, போவாங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை. வெறுங்கையோடு செல்வதென்றால் எந்த பிடிமானமும் இல்லாமல் தைரியமாக நடந்து போவாங்க அப்படின்றது தான். அப்போ நம்முடைய உடலுக்கு உறுதி அளிக்கக்கூடிய முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையை பல வகையில் நாம் உணவாக செய்து சாப்பிட்றோம். பொரியல், சாம்பார் வைக்கிறோம், கூட்டு வைக்கிறோம், எப்படி வேணாலும் சாப்பிட்றோம். முடிந்த அளவிற்கு தினமும் ஒரு முருங்கைக்கீரை டீயை குடித்து பாருங்கள். முருங்கைக்கீரை டீ தயாரித்து குடித்து பாருங்கள். உங்களுடைய உடலில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க மகிழ்வுடன்.